கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மானகிரி செல்வகுமார் சார். வணக்கம். வணக்கம். இந்த டாஸ்மாக் புதிதாக தாவேக அரசு அமைந்ததுலேருந்து இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா என்ற ஒரு கருத்து தொடர்ந்து பேசு பொருளா இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா பல்வேறு இடங்கள்ல கூடுதல் விலைக்கு விற்கிறாங்கன்ற ஒரு கருத்தும், அரசாங்கம் நாங்கள் அந்த மாதிரியான பாட்டிலுக்கு 10 ரூபா இல்லை அதிக விலை கொஞ்சம் வாங்கினாதான் எங்களுக்கான ஊதியமானது கூட கொஞ்சம் கிடைக்கின்ற மாதிரியான ஒரு கருத்தை கூட வைக்கிறாங்க. அதுல பல்வேறு சிரமங்கள் இருப்பா கூட பல்வேறு இடங்கள்ல போராட்டத்தை கூட நடத்த பார்க்க முடியும். இன்றைய தினம் கூட பார்த்தோம்னா ஈரோட்டில் கூட டாஸ்மாக் ஊழியர்லாம் போராட்டம் நடத்தக்கூடிய சூழல் வந்திருக்கிறது. பொதுமக்கள் நாங்கள் இனிமேல் தாவே காட்சி வந்துருச்சு, இனிமேல் பாட்டிலுக்கு கூடலாம் காசு தர மாட்டோங்கிற மாதிரியான சரக்கு வாங்குறவங்க கூட சொல்ல பார்க்க முடியாது. இதுல என்ன சிக்கல் இருக்குங்க சார்? நம்ம பொறுத்த மட்டும் டாஸ்மாக்கே இருக்கக்கூடாதுன்றது நம்மளோட கொள்கை. ஆனால் அந்த டாஸ்மாக் உருவானதுக்கு அப்புறம் அநேக இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. வேலை கொடுத்து வேலைக்கு எடுத்து ரொம்ப ஆர்வத்தோட இந்த இதில் பணியில் சேர்ந்தாங்க. இதில் அவங்களுக்கு உண்டான ஊதியங்கள் இதை யாருமே வெளியே பேசுகிறதே கிடையாது. ஒரு மேற்பார்வையாளர் இருக்காராக்கா, அதாவது டாஸ்மாக் சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சம்பளமே 14,500 தான். விற்பனையாளருக்கு 13,000 ரூபா. உதவி விற்பனையாளர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு 11,000 ரூபா. இந்த காலகட்டத்தில் அவர் இந்த சம்பளத்தை வச்சு அவர் குடும்பத்தை நடத்த முடியுமான்றது அது ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதை விட்டுருவோம். ஏன்னா அவர் விரும்பி இந்த வேலைக்கு போயிருக்காரு. அது ஒரு விஷயம். இப்போ அவங்களுக்கு அதை எனக்கு இந்த டாஸ்மாக் குறித்து நமக்கு ஒரு மாற்றுக்கிறது இருந்தால் கூட இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழக்கு, எனக்கு ஒரு டாஸ்மாக் ஊழியர் வழக்கு எனக்கு வந்துச்சு. அந்த வழக்கு நம்ம போய் அந்த வழக்குக்காக சில விஷயங்கள் தேட போகும்போது அங்கே நடக்கக்கூடிய அநீதிகள் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே இந்த டாஸ்மாக் ஊழியர்களும் பெரிய ஒரு அநீதியத்தையும் சந்திச்சுக்கிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்மாக்ன்ற நிறுவனம் டிஎம் இருப்பாங்கல்ல, அதாவது மாவட்ட மேலாளர், அவங்க உதவி கலெக்டர், அதாவது டெப்டி கலெக்டர், துணை கலெக்டர் ரேங்கில் இருக்கவங்கள வருவாய்த்துறையிலிருந்தும் நியமிக்கிறாங்க. அதுபோக ஜெயலலிதா ஆட்சியில் நேரடியாகவும் நியமிச்சிருக்காங்க எம்பியை முடிச்ச ஆட்களை. இது பூராமே ஒரு சாரார ஒரு குறிப்பிட்ட நபர்களை, கட்சி சார்ந்தவங்களை, சாதி சார்ந்தவங்களை நியமிச்சிருக்காங்க. இந்த ரெவன்யூ தரப்புல டிரான்ஸ்ஃபர் ஆகி வருவாங்க. அப்புறம் அது ப்ரொமோஷனில் வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அதை தாண்டி கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, மாறி வேற ஒரு துறைக்கு போடுவாங்க. எஸ்ஆர்எம் பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்ஓ கேட்டரில் இருப்பாங்க, அதுக்கு மேலே டைரக்டர். இப்போ ஒவ்வொரு முதுநிலை மண்டல மேலர்னாக்க, இப்போ மதுரை மண்டலம்னாக்கா அவங்க கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பூராமே அவர் கண்காணிக்கும் போது இந்த மாவட்ட மேலாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெகு அராஜகத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு கடைக்கு 10,000 கொடுத்துடணும். யாரு? இந்த ஒவ்வொரு கடைக்கும் கொடுத்துடணும். எஸ்ஆர்எம்முக்கு 5,000 ரூபா கொடுக்கணும். அது போக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இது எழுதப்படாத ஒன்று, ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னாக்கா 10,000, 5,000. இப்போ இவங்களுக்கு வேற ஒரு சிக்கல் என்னன்னாக்கா, இப்போ சரக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சரக்கு எந்த சரக்கு அதிகமாக போகுதோ, சேல்ஸ் ஆகுதோ, அதை இண்டன்ட் போய் எடுக்கிறான் பாருங்க. அந்த இண்டன்ட் அடிக்கிறவனுக்கு அந்த குடோன் இருக்கவனுக்கு லஞ்சம் கொடுக்கணுமா? அவன் காசு கொடுத்தாத்தே அந்த வேண்ட சரக்கு இவங்க கொடுப்பாங்க. அதிகமாக போகுது பார்த்தீங்களா, இந்த ஒன்று பெட்டி ஏற்றி இறக்குறதுக்கு 10 ரூபா. அதுபோக கடை இருக்கு பார்த்தீங்களா, கடைக்கு அரசாங்கம் 2,000 ரூபா தான் நிர்ணயிக்குதான். 2,000 ரூபா, இபிபுல்னாக்க 500 ரூபா தானா. இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கிற கடை ஒரு பிரைம் லொக்கேஷன் இருந்துச்சுனாக்க அதுக்கு 10,000னாக்க நீதித்தொகையை இந்த கடை மேலாளர் இவங்க தான் கொடுத்தே ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னாக்க மந்த்லி ஆடிட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆடிட் வர்றான் பாருங்க, ஆடிட்டருக்கு 2,000 ரூபா கொடுத்தே ஆகணுமா. இதுக்கு இடையில கட்சிக்காரன் உங்களை போல, அதாவது பத்திரிகையாளர், உங்களுக்கு சொல்லல, அதாவது பத்திரிகையாளர்னு சொல்லி நீங்க ஒரு நெறியாளர் தானே. இப்படி அவங்க அந்த தீபாவளி பொங்கல் போய் அந்த தொந்தரவு வேற. இந்த பார் நடத்துறான் பாருங்க, பார் நடத்துறவனுக்கு இவங்க சரக்கு கொடுத்தே ஆகணும். கொடுக்கலாட்டி இவனை அடிக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா அதுல போய் காவல்துறை அவங்கள பிடிக்க போகும்போது அந்த அதை வழக்கையும் சுமக்க வேண்டியிருக்கு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஸ்குவாடோ யாரோ பிடிக்க வராங்களாக்க 5 ரூபா பிடிக்காது கிடைச்சாக்க அந்த இடத்துல 10,000 கொடுக்கணுமா. 10 ரூபா கூட 20,000 கொடுத்தே ஆகணுமா. இருக்கலாட்டி அவருக்கு உடனே அவருக்கு 11,800 ரூபா அவதாரம். இப்போ இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வாழ்க்கை முறையே கொஞ்சம் எல்லாருக்கும் பார்க்க போகும்போது, சரி ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபா வாங்குறேன், 10 ரூபா வாங்குறேன், கொடுத்து பெரிய இதாக இருக்குனாக்க கடுமையான ஒரு நெருக்கடியில் இந்த டாஸ்மாக் ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அது சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த வேலையை பார்க்குறாங்கன்றது அவங்களாம் பழகி போயிட்டாங்க போல பாவம். அதாவது அன்றாடம் வரக்கூடிய அந்த ஒரு 100-200க்காக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வாழ்க்கையும் தொலைச்சு இன்னைக்கு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிருக்காங்க. இப்போ போன திமுக அரசு பாட்டில் திரும்ப பெற்று ஸ்டிக்கர் ஓட்ட போகும்போது இப்போ இருக்கக்கூடிய தாவக கட்சிக்காரங்க எங்கள் தலைவர் கூடவே வாங்கக்கூடாது, ஏன் ஸ்டிக்கர் ஓட்டுன்னு சொல்லி சண்டை போடுறாங்களாம்.
இப்ப அவங்களுக்கு எவ்வளவு நெருக்கடின்னு பாருங்க. ஆனா வெளிப்பார்வைக்கு பார்க்க போகும்போது இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு அவங்க கோடீஸ்வரன் ஆகக்கூடிய சூழல் வருமோன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இல்ல ஆனா சில இடங்கள்ல ரூ. 30 ரூ. 40 ரூ. 25 இது வாங்குறாங்க. அதத்தான் சொல்ல வரேன். இது என்ன நடக்குதுன்னா, இது பூராமே இந்த மாவட்ட மேலாளர் இருக்கான் பாருங்க. மாவட்ட மேலாளர் இந்த உயர் அதிகாரிகள் சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா, இங்கேயுமே வலுவான ஒரு சாதியம் உட்புகுந்து, இந்த டாஸ்மார்க் கீழ்நிலை ஊழியர்கள் அந்த மேற்பார்வையாளர் விற்பனையாளர்கள்லாம் நிறைய வந்து அநேகம் பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க சிறுபான்மையினர் இருக்கான். இதுல குறிப்பிட்ட ஏரியால வந்து பிரேம் லொகேஷனை பூரா கடை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பதவி போடுறது. இப்ப இந்த கடை அதிகமா ஓடுற கடையை வந்து அவங்களுக்கு வேண்டியவன போடுறது. அங்க இருக்கிறவன திட்டமிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்குவாட் அனுப்புறது. அவனை வந்து அங்கிருந்து பணி நீக்கம் செய்யறது. இப்படியே நடந்துட்டு வந்திருக்கு. இப்படிப்பட்ட வழக்கு தான் எனக்கு வந்தது. இப்ப ராம்நாட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க பேர் சொல்ல விரும்பல ஒரு கடையில வந்து ஒரு நபர் வந்து சூப்பர்வைசரா இருக்காரு. அந்த சூப்பர்வைசரா வர கடையில வந்து பாத்தீங்கன்னாக்க அவரோட இன்னொரு சூப்பர்வைசர் இருக்காரு. 3 பேர் இருக்காங்க. இந்த இதுல வந்து ஒரு ஸ்குவாட் வருது. அவர் அன்னைக்கு பணியில இல்ல. இல்லாத போது அவர் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறான்னு சொல்லிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க குற்றச்சாட்டு குறிப்பானே வழங்காம அங்க நீக்கம் பண்ணிடுறாங்க. நீக்கம் பண்ணா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து உயர்நீதிமன்றம் போறாரு. உயர்நீதிமன்றம் தள்ளுபடியாகுது. மேல்முறையீடுல போய் 6 மாத காலங்களுக்குள்ள அவரு விசாரணை நடத்தி அவருக்கு பணி கொடுக்கணும்னு உத்தரவு வந்திருக்கு. ஆனா டாஸ்மாக் அந்த மேலாளர் வந்து பாத்தீங்கன்னாக்க பணி வழங்கவே கிடையாது. இவர் பேர்ல ஒரு போலியான ஒரு பிரமாண பத்திரமும் தயாரிச்சு அதை வந்து சொல்லி இப்ப வந்து இவரை வந்து குற்றம் செஞ்சதாகவே ஒப்புக்கொள்ள வச்சிருக்காரு. வேற வழி கிடையாது. அவருக்கு 54 வயசு இருக்கு. அந்த பணியை விட்டா கூட வேற வழி இல்லை. ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யல, எனக்கு எப்படியாவது வேலை வரணும் அப்படின்ற எண்ணத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இதுல வந்து அவங்க நெருக்கடி வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலமாகத்தான் நம்ம உள்ள போகும்போது இங்க இந்த அதாவது மாவட்ட மேலாளர் எஸ்ஆர்எம் அவங்க வந்து இவங்களே அவங்களுக்கான ஆட்களை வந்து அந்த மாவட்டங்களுக்கு ஒரு பணியமர்த்தி கொண்டு அவங்க ஒரு சிண்டிகேட்டை ஆரம்பிச்சுக்கிட்டு இவங்க இந்த காசு பணி அதாவது உயரதிகாரிகள் கொள்ளை அடிச்சிருக்கான். அதுல வந்து ஒரு 2 பேர்லாம் வந்து இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. அந்த ஜெயலலிதா பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க பணியமர்த்தினவங்கள எம்பியை முடிச்சுட்டு இதை சொல்றாங்க. அவ்வளவு இது இப்ப இதுல போய் இருக்கும்போது இதுல பாதிக்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையில விளையாடக்கூடிய மேற்பார்வையாளரும் இந்த விற்பனையாளர் இருந்தேன். இது நீதிமன்றத்துக்கோ இதுக்கு தெரியாது. ஆமா வாங்கியிருப்பாங்க குடியாரையும் போது இதுல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லும் போதுதான் இது தெரிய வேண்டியிருக்கு. இப்ப மதுவிலக்கு அவசியம். இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த விஷயங்கள்லாம் அதாவது ஒரு அரசு என்பது இவ்வளவு நெருக்கடியும் ஒரு தன்னோட ஊழியருக்கு சுமத்தி விட்டு அவன்கிட்ட இருந்து உறிஞ்சுறது எவ்வளவு பெரிய விஷயம். இதுல போன முறை வந்து பாத்தீங்கன்னாக்க செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்கும்போது அங்க வேற ஒரு முறை வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. 3 டிடி எடுக்கணுமா, அது ஒரு டிடி என்னமோ அது இதெல்லாம் சொல்றான். இப்ப போய் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா கலெக்ஷன் பண்றான் பாருங்க. அவன் கலெக்ஷன் பண்ணிட்டு போறவன் அவன் ஒரு 1000 கொடுக்குறாங்க. அவன் வாங்கிட்டு போறான். இப்ப இவ்வளவு நெருக்கடியில நீ வேலை பார்த்தானே வேலை பார்க்காட்டியா. இவங்களை பூரா வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ கடை எடுக்கிறாங்க. கண்டிப்பாக மாற்று முறை அவங்களுக்கு பணி வழங்கியே தீரணும். இவங்களுக்கு இந்த நெருக்கடி மட்டும் தானே, வேற இதெல்லாம் இருக்காங்க சார், அச்சுறுத்தல் இந்த மாதிரியானது நிறைய அச்சுறுத்தல். எவ்வளவு அடி தடி. இப்ப பார் எடுக்கிறவங்க சாதாரணமா இருப்பேன். ஒரு இடத்துல இருக்க ஒரு கட்சிக்காரனா இருப்பேன். அவன் வந்து பிளாக்ல விற்கிறதுக்கு சரக்கு கேட்கிறான். கொடுக்க முடியாம போய் அடியும் தானே வாங்குறான். இப்ப உள்ள வந்து இப்போ கடையில வந்து இப்போ வந்து பெட்ரோல் குண்டுல வீசினே தெரியலையா, துப்பாக்கி சூடு நடந்திருக்குங்க. அப்படின்ற போது இந்த நெருக்கடிக்கு மத்தியில தான் இந்த டாஸ்மாக் ஊழியர் பணி புரிஞ்சுட்டு வரேன். பாவம் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பரிதாபக்குள்ளவங்க. காசு கிடைச்சா கூட நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல. இப்ப ஒரு கருத்து இருக்குங்க சார், இவ்வளவு நெருக்கடியை சமாளிச்சு நீங்க அந்த வேலைக்கு போகணுமா, மாற்று வழிகள் எவ்வளவு இருக்குன்னு ஒரு கருத்து. அதைத்தான் அவங்களுக்கு அந்த சங்கமும் அதை முன்னெடுக்கணும். அதாவது இப்ப வந்துட்டான், வேற வேலைக்கு போக முடியாது. அப்ப அவனுக்கு வந்து உரிய வந்து உரிய பணியை வழங்கி மதுவிலக்கே கொண்டு வரலான்றான். டாஸ்மாக் இப்போ டாஸ்மாக் இல்லாம வந்து அரசு நடத்த முடியாது. ஏன்னா இலவசத்தை அறிவிச்சது இந்த அரசுமே வந்திருக்கு. இப்ப இவங்க வேற போய் இந்த 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டுறதே கூடாதுன்ற போது எவ்வளவு பெரிய தற்கொலையா இருப்பான்றது யாருக்கு தெரியும், சொல்லுங்க பாப்பா. இது அரசோட தோல்வியா இல்ல மக்களோட தோல்வியாங்க சார்? இப்ப அந்த 10 ரூபா நாங்க தரமாட்டோம்னு சொல்றது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எம்ஆர்பி விலையோட நீங்க கூடுதல் கொடுக்காதுன்னு சொல்லி மதுவிலக்குத்துறை அமைச்சர் கூட சொல்றாரு. ஆமாங்க. அப்ப என்ன செய்யணும், முதல்ல வந்து ஒரு சரியான திட்டத்தை வகுக்கணும். இவனுக்கு சரியான ஊதியத்தை கொடுக்கணும். யாருக்கு, இந்த டாஸ்மாக் பணியாளருக்கு சரியா இந்த நான் சொன்ன ஊதியங்கள் அவங்க வந்து நீங்க இப்போ நீங்க சொல்லுங்க. இந்த காலகட்டத்துல ஒரு மேலாளர் வந்து 14,500 வச்சு அவர் குடும்பத்தை நடத்திடுவாரா? அவர் நடத்த முடியுமா? ஒரு சேல்ஸ்மேன் 11,000 வச்சு, அதாவது உதவி சேல்ஸ்மேன் 11,000 வச்சு வாங்க முடியாது. இவ்வளவுலாம் இருக்குல்ல. அப்ப அவங்க சொல்ற குறை நிறைகளை வந்து பாத்தீங்கன்னா நிறை குறைகளை வந்து செவிமடுத்து அது நடக்காத மூலமா பூராமே கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கடையை வந்து கவர்மெண்ட் கடையா மாத்துங்க. தனியாருக்கு அந்த அந்த அது அவங்க அதையும் சொல்றாங்கல்ல. இப்போ வந்து பிரைம் லொகேஷன் இருக்கிறாங்க. 2,000 வாடகை நினைக்கிறாங்க. கூடுதலான வாகனம் வாடகை நாங்க தான் கொடுக்க வேண்டியிருக்கின்றாங்க.
500 ரூபா தான் நாங்க கரண்ட் பில் கட்டுறோம்னாக்க கூடுதல் வரும்போது நாங்க தான் கட்டுறோம்ன்றாங்கல்ல. இதெல்லாம் அரசுக்கு அதுக்கு தீர்வு கொடுத்து அவங்களுக்கு அதாவது இந்த ஒரு ஒரு சரியான அவன் வாழறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டா அவன் ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இப்ப போறான். தமிழ்நாடு அரசுலயே அதிகமான வருமானம் வரக்கூடிய துறையை வந்து இந்த அதுதாங்க அதை மதுவிலக்கு இருக்கு. கட்டுப்படுத்த ஆனா ஏன் முடியாதுங்க. கண்டுக்காம இருக்காங்க அதை அரசு? அது சொல்லல, அந்த வருமானத்தை வச்சு தானே இலவசங்களை கொடுத்துட்டு வந்தான். இப்ப ஏன் இது இப்ப மாற்றம்ன்ற மதுவிலக்குன்னு சொல்ல முடியல உனால. ஆட்சியாளர்னால மதுவிலக்கு பண்ண முடியல. இல்ல, அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, கள்ளச்சாராயம் பெருகிரும் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க புதுவை அரசு கூட. அதாவதுங்க சொல்றது வேணா எதுனாலும் சொல்லலாங்க. படிப்படியா குறைக்கும் போகும்போது இது வந்து பாத்தீங்கன்னாக்க அரசே வந்து பாத்தீங்கன்னாக்க மதுவை விற்பனை செய்யறது வந்து அபத்தம் தாங்க. அது கொள்கை முடிவுன்னு சொன்னதுனாலதான் நீதிமன்றங்கள் அதில் தலையிட முடியல. இப்போ ஒரு நிறுவனம் மூலமாக அரசு ஒரு நிறுவனம் ஆகும்போது அவங்களுக்கு பணியாளருக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டா அவன் ஏன் கூடுதலா விற்கிறான்னு நான் கேட்கிறேன் நான். இப்போ அதை அவங்க தான் சொல்றாங்க, எங்களுக்கு சார் தேவைகள் வந்துச்சா நாங்க ஏன் கூடுதலா விற்கிறோம், எங்களால முடியாது சார், கடன் நடத்த உங்களோட முடியாது. கோரிக்கை என்னங்க சார் இருக்கு பெரும்பாலும்? அவங்க வந்து பணியாளர் வந்து பாத்தீங்கன்னாக்க எங்களுக்கு சரியான ஊதிய வரமுறை, எங்களுக்கு சரியான முறை ஊதியம் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா பண்றது அந்த கூடுதல் பணங்கள்லாம் இருக்கும்போது நாங்க வந்து அதுக்கு அரசே ஏத்துக்கிட்டா நாங்க ஏன் விக்கிறோம்னு தான் கேட்கறாங்க. இப்ப இந்த வாடகை மற்ற விஷயங்கள் அது அவங்க மூலமா சொன்னதை நான் சொல்ல வரேன் நான். இதுல இன்னொரு கேள்வி கூட எழும்புது. 717 கடையை நாங்க அடைப்போம்னு சொல்றாங்க. இதுல பணிபுரிஞ்சவங்களோட நிலை என்ன ஆகுன்ற ஒரு கருத்து வருது. அதுக்கு நாங்க மாற்று பணி தரதாக வந்து முதல்வர் அறிவிச்சிருக்காருல்ல. இந்த இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னாக்க அதாவது எந்த கடையை மூடணும்னு மாவட்ட மேலிடம் தீர்மானிக்கணும். 500 மீட்டர் போது அது குறிப்பிட்ட ஒரு கடைனாக்க அங்க என்னன்னாக்க வேண்டாம், அது தேவையில்லாதவன் ஒருத்தர் மாற்று சமூகம் பண்ற போது இதெல்லாம் பாக்குறாங்க. ஒரு பாஸ்பாலிட்டிலாம் பெரும்பாலும் ஜாதி பார்த்துட்டு அங்க அது வலுவா இருக்குன்றாங்க. இப்ப ராம்நாட்டில் சரியான சாதியமா இருக்குன்றாங்க. ஒரு மாவட்ட மேலாளர் இருந்துகிட்டு அவன் ஜாதிக்காரன். அதை விட இன்னொரு விஷயம்னாக்க இங்க ஒருத்தர் யாதவர் சமூகத்தை சேர்ந்த கனகராஜன் ஒரு ஆள் சூப்பர்வைசரா இருக்காராம். அவருக்கு 6 கடை 6 FL2 லைசன்ஸ்ன்றாங்க. அது சம்பந்தமா தேடி எடுக்கணும். இப்போ நம்ம அவர்தான் வந்து SRMக்கு இருந்து எல்லாமே பணப்போக்குவரத்து லஞ்சம் வாங்கி கொடுக்குறது அவர்தான்றாங்க. ஆனா யாரும் சொல்ல மாட்டேன் பாவம். இப்ப அது சம்பந்தமா புகார் வந்துச்சுனாக்க அது சம்பந்தமா நடவடிக்கை வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஓகே சார். இப்ப இறுதியா அது என்னதாங்க சார் அந்த சம்பவத்தை எப்படிதான் பாக்குறது? எது மாற்றுறது வருமா, இல்ல கடந்த கால நிலையே தொடருமா? ஏற்கனவே வந்து திமுக உள்ளிட்ட கட்சி எங்க ஆட்சியில பாட்டுக்கு 10 ரூபான்னு சொல்லி விமர்சனம் பண்ணீங்க, உங்க ஆட்சியில 30 ரூபா வரைக்கும் போய்க்கிறதுன்னு ஒரு கதை. அதாவது இந்த சூழலை பார்க்கும்போது அவங்களோட அதாவது நம்ம டாஸ்மாக் பணியாளர்களோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க போகும்போது இது தவிர்க்க முடியாது. இது இந்த கூடுதல் தொகையை தவிர்க்க முடியாதுன்னு தோணுது. ஏன்னா அவன் கையில இருந்து கொடுக்க முடியாது. யாரு 17,500 வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்த முடியாது. அப்ப அவ ஏதாவது பண்ணித்தே ஆகணும். இதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கு? அரசுக்கு இருக்கு. இந்த அமைச்சர் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, கோயம்புத்தூர்கார் வந்திருக்காரு போல தெரியுது. முதல்ல வந்து இந்த கடைகளை குறைச்சிக்கிட்டு இந்த மணமகிழ் மன்றன்ற பேர்ல இந்த பிராமி பேர் நடத்துறான் பாருங்க, அதை பூராமே அந்த போலியான அந்த கிளப்புகளை கண்டறிஞ்சு அதை 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 முதல்ல அழித்தொழிக்கணும். இந்த கடையை குறைக்கிற பேர்ல அதை கூட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதை கூடும்போது யாரும் கேள்வி வைக்கப்பார்ல, அது வந்து தனியார், அது கிளப்பு அப்பன்ற போது இப்ப அதுவுமே இந்த டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவும் அவங்களுக்கு ஆட்குறைப்பு செய்யும் போது அதை அதிகரிக்கும் போது இவனுக்கு வேலை இல்லாமல் போயிடுது இல்ல. அது சம்பந்தமாவும் இந்த சங்கங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. இது அந்த ஊழியர்கள் வந்து ஊழியர்களோட உண்மையான கோரிக்கையை, அவங்க வாழ்வாதார பிரச்சனையை அரசு செவிமடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா சலுகையும் செஞ்சுட்டா அவங்க கூடுதல் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கன்னு அவங்களே சொல்றாங்க. அது இயற்கை தான். அது இயற்கையும் தான். ஓகே சார். பொதுவாக நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.